சமீபத்தில் நடிகர் விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொன்னார். அதாவது ட்ரோல் குறித்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அயன்மேனுக்கு நான் வந்து தமிழ் டப்பிங் கொடுத்தேன், பட்டு பயங்கரமாக ஓட்டினாங்க. அதாவது ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் இந்தளவு ட்ரோல் பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னாரு. சமூக வலைதளங்களில் ட்ரோல் அப்படின்றது வந்து யாருக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் நடக்கும். அது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அது வந்து சாதாரண ஆளாக இருக்கட்டும், கங்கனா ராவத்தாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சமூக வலைதளங்களில், ஏன்னா நேருக்கு நேராக பேசுகிறவங்க பேசிடுவாங்க, முகத்தை மறைச்சிக்கிட்டு கமெண்ட்டு போடுறவங்க, யாருன்னே தெரியாத கமெண்ட்டு போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லை மீறி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்க இன்னும் வந்து ஜெயிச்சதாக நினச்சிக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் வந்து நம்ம கூட முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தர்ஷன் கன்னட நடிகர் தர்ஷன், ரேணுகா சுவாமின்னு ஒரு பையன் வந்து அவருடைய காதலிக்கு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாப்புல அப்படின்றது. இதெல்லாம் வந்து என்னென்னா, இதில் வந்து சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி மைனஸ் பாயிண்ட்டும் கூட. அப்படி மைனஸ் பாயிண்ட்டாக ஆனதில் நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுத்துது அப்படின்றது அந்த தர்ஷன் வழக்கையை நம்ம பேசியிருந்தோம். இந்த எபிசோடில் என்னென்னா, ஒரு புரசவாக்கத்தில் ஒரு குழந்தை வந்து ஊழ்ந்துருச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவை ட்ரோல் பண்ணி அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாவில் வந்து கேலி பேசப்பட்டு ஒரு கேரளாவில் ஒரு பொண்ணு கூட சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஸோ கூட வந்து நம்ம ஆமாம் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு விரிவான பார்வைக்கு வெயிட் பண்ணுங்கள். சமூக வலைதளங்களில் ஒரு 2 பேருடைய மரணம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. காரணம் என்னென்னா, ஒரு அம்மா குழந்தைய வந்து எதேச்சியாக இருக்கும்போது அது விபத்து தான், அது ஆக்சிடெண்ட். அந்த விபத்தில் அந்த குழந்தை வந்து கூரையிலாக இருந்தது, அதை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறம் அதை வந்து ட்ரோல் பண்ணி, நீலாம் ஒரு அம்மாவா, நீலாம் வந்து நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி, நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியான கமெண்ட்டுகள் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்டு போடுறது வந்து இங்கே அதிகம் சமூகத்தில். இப்போ நம்மளுக்கு வந்து பல வருஷமாக இங்கே இருக்கும்போது சில கமெண்ட்லாம் நம்மளே வந்து ஒரு மாதிரி சொல்லுங்கள். இல்லை, இந்த கமெண்ட்டுகள் சில கமெண்ட்டுகள் அப்படின்றதுக்காக தான் நானும் உள்ளே வந்தேன். நிறைய கமெண்ட்டுகள் வரும். அதாவது இந்த கமெண்ட்டுகள் எப்படி வந்ததுன்னா, ஒரு கட்டத்தில் சண்டையே வர்ற அளவுக்கான கமெண்ட் வரும். சிலது வந்து நம்ம கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஓ இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டுகள் வந்திருக்கு. சிலதெல்லாம் வந்து நம்மளை வந்து ரொம்ப கேலி பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பொருந்தல்னா கூட சில இடங்கள் வந்து நம்மளை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, செல்ஃப் கொஷின், அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டுகள் நிறையவே வரும். இருக்கும். இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சேவிங் எடுக்கலாம், எந்த அளவுக்கு இதுக்கு நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்ன்றது தான் இங்க மேட்டர். சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம பிக் பாஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால, இப்போ பிக் பாஸ் அவர் எப்படி சொல்றது, நெறியாளர் அவருங்க பிக் பாஸ் நடத்தினாங்க இல்லைங்களா. அவர் வந்து கண்டஸ்டன்ட் மேட்டருக்கு அப்புறம் நீங்க அவர் நெறியாளர்னு தான் சொல்றீங்களா? ஆமாங்க. இன்னி வரைக்கும் பிரதீப் கூட வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா? ஆமாயா, பார்த்தேன். மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், எனக்கு வர்ற ஃபீட்பேக்ஸ் இருக்கு இல்லையா, அதேதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸாக இருந்தால் மட்டுமே நான் அதை வந்து என்னுடைய தலையில் ஏற்றிக்கொள்வேன். மற்ற ஃபீட்பேக்ஸ் வந்து 2 காது இருக்கு இல்லையா, ஒரு காதில் வாங்குவேன், இன்னொரு காது வழியாக அதை அனுப்புறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்வார். அது உண்மையும் கூட. ஏன்னா இப்போ நம்மளே 2 நாள் முன்னாடி இந்த விளக்கேத்துற ஒரு விஷயத்த அந்த பொண்ணு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, புரியல இல்லை மேடம், வருவார் எல்லாரும் வருவாங்க, ஏன் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றதை பொறுத்து இருக்கு. பதிலடி கொடுக்கறதுக்கு தைரியமும் பதிலடி கொடுக்கறதுக்கான விஷயமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் சில பேராலெல்லாம் இப்போ இந்த குழந்தையோட அம்மா வந்து எப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அவங்களோட அந்த சென்சிட்டிவ்னஸை வந்து திரும்ப 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 பேசி அவங்களுக்கு சந்தேகத்துக்கு உள்ளாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் பிறகு வந்து அவங்களுக்கான என்ன நிலைமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த இல்லை அதான் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து அதான் இன்னொருத்தர் கூட இன்னைக்கு அவர் அதை குழந்தையை காப்பாற்றினாரான்னு அவர் தான் நினைக்கிறேன். அவர் சொன்னார், ஏங்க ஒரு வாட்டி அட்வைஸ் பண்ணலாங்க, 2 வாட்டிங்க, ஊரே உலகமே அதை குறித்து நீங்கள் கருத்துனா இது வந்து தப்பு 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 தப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு கட்டத்தில் நாம் வந்து வாழ தகுதி இல்லாமல் நாம் பெரிய தவறு பண்ணிட்டோமோன்னு நினச்சி அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அதை பண்ணது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. இது ஒன்று, இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம், ஏதோ ஒரு லவ்
அவங்க இன்ஸ்டாவில் இவர் தான் லவ்வர்னு ஏதோ சொன்னாங்க போல, நடுவில் பிரேக்கப் ஆகி பிரிஞ்சுட்டாங்க போல, சம்திங் லைக் தட். எனக்கு அதனுடைய உள்கதைகள் எனக்கு தெரியல. சமூக வலைதளங்களில் இந்த காதலை கேலி செய்து அவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க, கேரளாவில் ஒரு இளம்பெண். ஸோ யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ சோஷியல் மீடியாவிலே நம்ம இருக்கிறதுனால எதுக்கு நம்ம பொருட்படுத்தணும், எதுக்கு நம்ம பொருட்படுத்தக்கூடாது, எதுக்கு நம்ம வந்து நக்கலாக பதில் சொல்லணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சில கமெண்ட் வந்து நம்மளே கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரியான விஷயம். ஆனால் புதிதாக சமூக வலைதளங்கள் மூலமாக ட்ரோல் செய்யப்படுறவங்க சாதாரண பொதுஜனத்துக்கு இந்த கேலிகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அவங்களுக்கு கிடையாது. இது வந்து என்னன்னா, அதான் இது ஒரு பக்கம் மீடியா வந்து எல்லார் கையிலும் இருக்குதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இது வந்து ஒரு மைனஸாகவும் இதில் பார்க்கலாம். கண்டிப்பா. ஆமா. ஆனா நீங்க இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க எப்பவும் சொல்ல விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஆள் கொடுக்குற சர்டிபிகேட்டை மாட்டிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து மைண்ட்ல வச்சுட்டு இருந்தாலே போதும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கூடவே இருக்கிறவங்க, நமக்காக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிட்டே போலாம்ல. அது ஒண்ணு. 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு, ஜெயகாந்தன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாழ்க்கையில கூச்சப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. அவ்வளவுதான். எல்லாமே அந்தந்த நேரத்து நியாயங்கள். வாழ்க்கை என்பதே அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னாரு அவர். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அசிங்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு கூச்சன்றது நாளைக்கு வந்து சந்தோஷமான விஷயமா இருக்கும். நாளைக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பேசிக்கிட்டே போகலாம். இது ஒன்று. 2வது, நடிகர் மைக் மோகன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சமீபத்தில் பேட்டியில் சொன்னது தான் இந்த எபிசோடில் சொல்லி நிறைவு பெறலான் இருக்கேன். அவர் வந்து ஒரு மிக பிரபலமான நடிகர். தீபாவளிக்கு வந்து 175 நாள் 300 நாள் ஓடின படங்கள்லாம் அவருக்கு உண்டு. பெரிய பீக்கில் இருந்தார். படங்களுடைய வரவு அவருக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ அவர் மேலே ஒரு புரளி ஒன்று வருது. என்னன்னா, மோகனுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே பரபரப்பாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ் மீட் வச்சு 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, அது மூலமாக ஹைக் பண்ணிக்குவாங்க. அது மூலமாக வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக ப்ளஸ் ஆக்கிக்கிறதுக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் மோகன் வந்து அதுக்கு வந்து பதிலே சொல்லலை. ஸோ பத்திரிக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மோகன்கிட்ட வராங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு. நான் உங்களுக்கு தான் இல்லைன்றாங்களே, இல்லை தானே, அதனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், எய்ட்ஸ் எனக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. பத்திரிக்காரங்க எப்படி பேசினாலும் அவங்களுக்கு வந்து செய்தி தான். ஓகேவா? ஸோ மோகன் என்ன பண்ணுறாரு? மறுதளிக்கிறார். நான் வந்து இருக்கோ இல்லைன்னோ நான் என் சைட்லேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. எவனோ ஒரு பொருளையை கிளப்பி விட்டா அதை நீங்கள் எல்லாம் செய்தியாக்குனீங்க. இப்போ நானே வந்து அது எதுக்கு வந்து இல்லைன்னு நான் சொல்லணும்? எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் என் சைடில் இருந்தோ யாராவது உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை செய்தியாக்கி அதன் மூலமாக இருந்தால் இப்போ அது டெஸ்ட்டு வந்து நான் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பொருளையை நீங்கள் உண்மையாக செய்தியாக உருவாக்கிட்டீங்க, திரும்ப அது இல்லைன்னு என்னையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நெறியாளர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாமே சார் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாரு, அதாவது கிளப்பிவிட்டான் பாரு, அவனுக்கு சந்தோஷம் இல்லை, ஜெயிச்சிருவான், அதை நான் எதுக்கு கொடுக்கணும்? 2வது, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. யாரோ ஒரு பொருளையும் நீங்கள் பிரசுரம் பண்ணுறீங்க, பிரசுரம் பண்ணி அதுமே இல்லைன்னதுக்கப்புறம் அது பொருள்ன்றதுக்கப்புறம் நான் எதுக்கு மறுப்பு அறிக்கை விடணும்? எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்த டிசிஷன், அந்த பார்வை ரொம்ப மெச்சூர்டான மனிதர்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ட்ரிகருக்கு நம்ம சில நேரத்தில் நம்ம எவ்வளோதான் மெச்சூர்டாக இருந்தாலும் ட்ரிகர் ஆகிடும். கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் மீறி இதில் வந்து வர்றதுக்கு ரொம்ப மெச்சூர்னஸும் ரொம்ப ரொம்ப ஆளுமை திறனும் பகுத்தாராயிர விஷயங்களும் நிறைய இருக்கும். இவ்வளோலாம் பேச நம்மளுக்கே சில நேரத்தில் கோபம் வந்துடும், நிறைய விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன் சொல்லுங்கள் இப்போ? இல்லை, அதுலேயே மோகன் வந்து முடிக்கும்பொழுது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் வந்து சொல்லியிருந்து அதற்கு வர்ற பின்விளைவுகளுக்கெல்லாம் நான் வந்து மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து ரொம்ப உள்வாங்கி அதுதான் எனக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், அது தேவையில்லையே, இப்போ நான் அதை பற்றியே யோசிக்காமல் நான் பாட்டுக்கு வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அப்படியே வந்து போயிடும்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதுதான் சொல்ல வந்தேன். அதற்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு மெச்சூர்டு ஒரு தாட் ப்ராசஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாட் ப்ராசஸ் இல்லை அப்படின்னும்பொழுது உடனே இங்கே வந்து எப்படி நான் கேள்விகள்லாம் வருதுன்னா, இப்படிலாம் இல்லை அதான் போடும்போதே கமெண்ட் வரும்னு தெரியும் இல்லை, அவங்க வந்து கமெண்ட்டை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய அதற்கான பதில்கள் தான் அது எல்லாமே. கமெண்ட்டை டர்ன் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இப்போ இருக்கிற பசங்களை வந்து மெச்சூர்டாக வந்து வச்சுருக்கோமா, இப்போ இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலை இருக்கா? இப்போ இந்த அம்மா ஒரு விஷயத்தில் யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டச் த நர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்.
அப்போ அது இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி அதை யார் எப்படி கையாளுறாங்க, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான மனிதர்கள். இந்த லவ் பண்ணி இன்ஸ்டாவில் வந்து பிரேக் ஆன பொண்ணு வந்து ட்ரோல் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த குழந்தை வந்து மாடியிலேருந்து விழுந்து அந்த அம்மா தற்கொலை பண்ணி, இன்றைக்கி அந்த குழந்தைக்கு அம்மாவே இல்லை. இவங்களாம் ரொம்ப எளிமையான மனிதர்கள். இவங்களாம் அந்த கிரிட்டிசிசமோ இல்லை ட்ரோலையோ அவங்களால தாங்கவே முடியாது. ஆனால் இப்போ தர்ஷன் வழக்கை எடுத்துக்காங்க, அவர் ஒரு பிரபல நடிகர், அவங்க கூட இருந்தவங்களும் ஒரு பிரபல நடிகை. அப்படி இருக்கும்போது அவங்களாலே அந்த ட்ரோலையும் அவங்க அந்த ட்ரிகரையும் அவங்களால தாங்க முடியலன்னு சொல்ல வரேன். அவங்க நினைச்சிருந்தா ஒரு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டி தட்டி உள்ளார தூக்கி வச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதனுடைய விஷயமே வேற மாதிரி போய் இன்னைக்கு எல்லாருமே வந்து பதில் சொல்ற விஷயமா ஆயிடுச்சு. ஒரு உயிரே இன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி அதில் இந்த ட்ரோலில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இதில் எதை சொல்கிறேன், இந்த பக்கம் இப்படி ஒரு இழப்பு இருக்குதுன்னா இந்த பக்கம் வந்து இன்னும் நிறைய இழப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எளிமையான அதாவது பிரபலமான மனிதர்களால் எதிர்கொள்ள முடியாத போது, அதனால் எளிமையான மனிதர்கள் என்ன செய்வாங்க? அதுதான் ரொம்ப பணபலம், அதிகார பலம், ஆள் பலம்லாம் இருக்கிறவங்களே வந்து இப்படியான ட்ரிகரில் வந்து மாட்டிக்கும் பொழுது எளிமையானவங்க வந்து தற்கொலையை வந்து முடிவாக எடுத்துக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயத்தை கூடுமான வரை, அது எளிமையானவர்கள் வந்து எல்லாருமே சமூக வலைதளம் மூலமாக பாதிக்கப்படுறாங்கன்னும் போது இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸோ இல்லை மற்ற விஷயங்களையோ தூக்கி தூரம் போட்டு போகிறது மட்டும்தான் அதுக்கு சரியான பதில், சரியான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஒருவேளை யாராவது இந்த மாதிரி ஏன்னா ட்ரோல்ன்றது வந்து நீங்கள் சமூக வலைதளம் மூலமாக கூட கிடையாது, ஒரு கல்யாணத்து வீட்டில் கூட நீங்கள் வந்து ட்ரோல் செய்யப்படுவீங்க உங்கள் உறவினர்களால், மற்ற விஷயங்களால். அதை தூக்கி தூரம் போட்டு எட்ட போகிறது தான் வந்து அதுக்கு வந்து ஒரே அதை நீர்த்து போக வைக்கக்கூடிய வழின்னு சொல்ல வரேன். எஸ் ப்ளீஸ். அதுதான் இல்லை, அதற்கு தீர்வு அது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதை நீர்த்து போக நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றத சொல்ல வந்தேன். நானும் வேற ஒரு கருத்துக்கள் இல்லை. கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அதை வந்து பின்னூட்டங்களில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவை, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.